இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பத்தி பார்க்க வந்திருக்கோம். சரி, ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு டீமா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்கால ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எடுக்கணும் பண்றாங்க. உங்க டீம் பத்தி உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங். கடந்த நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த பிசினஸ். நம்ம வந்து மெயின் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா வடவள்ளி, கோயம்புத்தூர் வடவள்ளியில இருக்கிறாங்க. மெயின் பிரான்ச் ஆமா சார். ஆமா, நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து குட்கிராமம் வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து போயிட்டு இருக்கு. குக்ராம் வரைக்கும் போறீங்களா? ஆமாங்க. சூப்பர். உங்க டீம்ல எத்தனை இருக்கு சார்? எனக்கு வந்து 40 டீம் இருக்கு சார். நமக்கு 40 டீம்ஸ் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு டீம் வச்சுக்கோங்க. சூப்பர் சார். சார் என்னோட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் ஒர்க்க பொறுத்தவரை எல்லா ஊர்ல ஆள் இருப்பாங்க. ஆமா. உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான காரணம் சார். இப்ப நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம வந்து வாங்குற யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிராண்டட் ஐட்டமா யூஸ் பண்றோம். ஏஷியன்ஸ், நிப்பான், டூலக்ஸ் இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட் வந்து நல்ல ஷாப்ல வந்து ஒரு பிராண்டட் ஐட்டமா கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி நல்ல டீமா வச்சு நம்ம வந்து சர்வீஸும் வந்து கொடுக்குறோம். பயப்படாம நம்ம வீட்டுக்கு ஒரு 3 பேர் பெயிண்ட் அடிக்க போறாங்களா, நம்ம வந்து அந்த பயம் இருக்கக்கூடாது. வீட்டுக்காரங்களுக்கு அந்த பயம் இல்லாம ஒரு நல்லபடியா பண்ணி தராங்களா சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து நம்ம டைலூஷன். இப்போ நம்ம வந்து ஒரு 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ இந்த வீட்டுக்கு 7 வருஷம் கேரண்டி கொடுக்கணும்னா அந்த 7 வருஷம் கேரண்டி அவங்களுக்கு கிடைக்கணும். அது அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா அது மெயினா வந்து அந்த டைலூஷன்ல இருக்குங்க. இப்போ பிரைமர் ஆகட்டும், எமல்ஷன் ஆகட்டும், நமக்கு இந்த ரேஷியோ பண்ணினா தான் நமக்கு அந்த 7 வருஷம் கிடைக்குங்க. சும்மா எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் அடிச்சு கொடுத்து 1 வருஷம் போயிட்டு அப்ப அவங்க செலவு பண்ணி அந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பெஷல். ஓகே சார். நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா பெயிண்டையுமே பிராண்டட்ல கொடுக்குறேன் இல்ல நான் பிராண்ட் இந்த மாதிரி கம்பெனில? நான் பிராண்ட் போறது இல்லைங்க, எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டட். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 90% ஏஷியன் தான் யூஸ் பண்றோம். ஏஷியன் மட்டும் யூஸ் பண்றோம். சூப்பர். அந்த பட்டி அடிச்சு தான் போவீங்களா? அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படி? இப்போ நம்ம புது கட்டடத்துக்கு வந்து பட்டி பார்த்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குங்க. ஏன்னா வந்து வால் அந்த சொரசொரப்பு இருக்கும், அது ஸ்மூத் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த பட்டி சிஸ்டம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல நீங்க பட்டி வைக்க வேண்டியது இருக்காதுங்க. அந்த வால் நல்லா ஸ்மூத் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல பிரைமர் கொடுத்து எமல்ஷன் கொடுக்குறோம். நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது தேவைப்படுங்க. இந்த மாதிரி ரீபெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து எனக்கு வந்து பட்டி வேண்டாங்க, எனக்கு கிராக்ஸ் மட்டும் பட்டி வச்சா போதும். நம்ம வந்து கிராக்ஸ் எங்க கிராக்ஸ் வருது, எங்க சீப்பேஜ் இருக்கு, அதுக்கு மட்டும் நம்ம பட்டி வச்சா போதும்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல வந்து பிரைமர் கொடுத்து எமல்ஷன் கொடுத்துறோம். பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஓகே. நீங்க எந்த மாதிரி பில்டிங்ல இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே நம்ம கமர்ஷியல் வீடுகளுக்கு, மெயினா வீடுங்க, கமர்ஷியலுக்கு பண்றோம். ஸ்கூல், காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் அது மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இப்போ நீ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா போகும்போது பாத்தீங்கன்னா சில இடத்துல சின்ன இடமா இருக்கும், பெரிய இடமா இருக்கும். அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி போவீங்க வெளியூர் போகும்போது? வெளியூர் வந்து போகும்போது கொஞ்சம் ஒரு நமக்கு மினிமம் ஒரு 1 lakh அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து அக்காமடேஷன் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும், ஃபுட் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வெளியூருக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ லோக்கலா இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் அப்படின்னா ஒரு 50,000 இருந்து நம்ம பண்ணலாம். சூப்பருங்க. அதனால கொஞ்சம் அவுட்டர் போகும்போது கொஞ்சம் கேட்டுருவோம். இங்கேயே நம்ம போன்ல கேட்போம், அவங்களுக்கு என்ன மாதிரி வேல்யூ என்ன வருதுன்னு நம்ம ஒரு சஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு விசிட் போய் மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஓகே. ஆளு வந்து பில்டிங் ஃபுல்லா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அப்பவே உங்களுக்கு வந்து கொட்டேஷன் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டுருவோம். நீங்க எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஃபீட் தான் சார் பண்றோம். ஸ்கொயர் ஃபீட் பண்றோம்னா நம்ம மெட்டீரியல் போட்டு தான் பண்றோம். லேபர் கரண்ட் பெரும்பாலும் போறது இல்ல, மெட்டீரியல் போட்டு தான் பண்றோம். அப்படிங்கிறப்போ ஒரு அடி கணக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றோம். ஓகே. எந்த பிரைஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நமக்கு வந்து இப்போ ரீபெயிண்டிங்கா இருந்ததுன்னா நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 rupeesல ஸ்டார்ட் பண்றோம். வித் பிரைமரோட 3 கோட் வருங்க. ஒரு பிரைமர் 2 கலர் அப்படிங்கிறப்ப 10 rupeesல ஆரம்பிச்சு நமக்கு அப் டு 18 வரைக்கும் இருக்குங்க. இது வந்து நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து டைம் 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் அது தகுந்தாப்புல நம்ம ரேட் வந்து ஜாஸ்தி வரும். அதனால 20 வரைக்கும் வச்சிருக்கீங்க? ஆமா 20 வரைக்கும் இருக்கு. ஆமா. இப்போ நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அல்டிமா ப்ராடக்ட் லேமினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. லேமினேஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு வருங்க. இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 17 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா அதெல்லாம் வந்து 10 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். வாஷபிள், டஃப்லான் ஃபினிஷிங்ல இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப அடி மாதிரி இருக்காதுங்க, நல்லா வந்து வலுவலுப்பு இருக்கும், ஷைன் இருக்குங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஸ்கொயர் ஃபீட் தகுந்தாப்புல நம்ம வச்சு பண்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கும் பெரிய பெரிய கட்ட பில்டிங்கும் பாத்தீங்கன்னா எந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீங்க ஒர்க் முடிச்சு கொடுக்கல எப்படிங்க? ஆமா சார். இப்போ அது மெயினா வந்து நிறைய வீட்டுல கேட்பாங்க, எனக்கு வந்து 10 daysல முடிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ அவங்க ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த டேட்ல முடிக்கணும்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு தகுந்தாப்புல மேன் பவரும் அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம போட்டு பண்ணலாங்க. இல்ல எனக்கு வந்து பரவாயில்லைங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது மேன் பவர் நம்ம ஸ்லோ பண்ணி பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாங்க. சூப்பர் சூப்பர் சார். பெயிண்டிங்ல வேற என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க?
பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எமல்ஷனு, அதுக்கப்புறம் வந்து டோர் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் டோர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுங்க, ஃபுல் பாலிஷ், வார்னிஷ், இந்த மாதிரி வந்து பாலிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். டீக் வுட், ரோஸ் வுட், வால்நட், இந்த மாதிரி வந்து டோர் பாலிஷ் உண்டான என்ன இருக்கோ நம்ம எல்லாமே இதில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே சார். ரெண்டாவது இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்றோம். ஓகேங்க. அப்புறம் டிசைன்ஸ் வந்து மெயினாக நிறைய வீட்டில் கேட்பாங்க, இந்த மாதிரி ராயல் பெட் டிசைன்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வாலோடைய 3D எஃபெக்ட்ல வந்து டிசைன்ஸ் கேட்கும்போது ம். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டெக்ஸ்சர்ஸ், ஓகே. டேப்பிள்ஸ், ட்விங்கிள்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன டைப் இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து டிசைன்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ், நம்ம ஆர்ட் ஒர்க் இதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆர்ட் ஒர்க் பண்றீங்களா? ஆர்ட் ஒர்க்கும் பண்றேங்க. ஓகே சார். அப்புறம் வந்து மெயினா வந்து இந்த மொட்டை மாடிக்கு வந்து இந்த ஹீட் இறங்குறதுக்கு, தண்ணி ஊற்ற நிக்காம இருக்கிறதுக்கு, ஹீட் இறங்காம இருக்கிறதுக்கு 2 பர்பஸ்க்கும் இந்த டேம் ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்றோம். ஓ சூப்பர். அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஃப்ளோரிங் க்ளீன் பண்ணி பிரைமர் கொடுத்து 2 கோட் டேம் ப்ரூஃப் கொடுக்கும்போது ஓகே. ஹீட்டு இறங்காது, உங்களுக்கு தண்ணி கீழே இறங்காதுங்க. ஓகே சார். 2 பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும். அந்த ஒர்க் நம்ம சர்வீஸ்ல இருக்குது. சூப்பர் சார். நியூ பில்டிங்ல எப்படி சார் சார்ஜ் பண்றீங்க? நியூ பில்டிங்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. நான் வந்து பட்டி சிஸ்டத்துல போவோம். ம். அப்படிங்கிறப்போ அந்த வால் ஸ்மூத் பண்றதுக்கு பட்டி பார்த்து பிரைமர் அடிச்சு எமல்ஷன் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் வந்து நம்ம ₹20 இருந்து ஆரம்பிச்சு 30 வரைக்கும் இருக்குங்க. சூப்பர் சார். அது டிபெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் பொறுத்து ரேட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஓகே. இப்போ நம்மளது வந்து சேனலை பார்த்துட்டுங்க, நமக்கு வந்து தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் கூப்பிடலாங்க. கண்டிப்பா வந்து சர்வீஸ் வந்து நல்ல சர்வீஸா, பெஸ்ட் அண்ட் பிரைஸா நல்லா வந்து மார்க்கெட்ல கொடுக்குறோங்க. என்னோட நம்பர் வேணும்னா இந்த டிஸ்பிளேல நம்பர் இருக்கும், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.